மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஈஸி தான். பட் உங்களோட கேஷை வந்து ரைட்டான பிளேஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் ஃபண்ட் மேனேஜர் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பிரெயின். அவர் தான் எல்லா ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக க்ரோ ஆகுற மாதிரி பார்த்துக்கிறாரு. இப்போ அவரோட 4 ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி கரெக்டான ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். ஒரு செக்டாரில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அவர் டிஃப்ரெண்ட் செக்டாரை சூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஹை ரிஸ்க் அண்ட் லோ ரிஸ்க் அசட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த லாஸும் வராத மாதிரி அவாய்ட் பண்ணுவார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். மார்க்கெட் ட்ரெண்டை பார்த்து ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருந்தால் தான் உங்களோட ஃபண்டோ வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது.